அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் 2 மருத்துவர்களோடு உரையாடுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2 பேருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். ஒருவர் இருதய நோய்க்கு வைத்தியம் பார்க்குற ஒரு மருத்துவர். அவர் என்கிட்ட என்ன சொன்னார், சார், இப்போது லேட்டஸ்ட்டாக என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கொஞ்சம் வருஷமாக நான் ஒரு வித்தியாசமான காட்சி பார்க்குறேன். அதை உங்ககிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே சொன்னார். முன்னெல்லாம் அவர் மிக புகழ்பெற்ற இருதய மருத்துவர். அவர் முன்னெல்லாம் வயதானவர்களை நடுத்தர வயதுடைய அல்லது ரொம்ப இளமையான வயதுடைய சில பேர் என்கிட்ட பேஷண்ட்டாக அழைச்சிக்கிட்டு வருவாங்க, நோயாளியாக அழைச்சிட்டு வருவாங்க. தாத்தா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரு, இல்லை அப்பா இது மாதிரி மூச்சோட சிரமமாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறாரு. இப்படி அழைச்சிட்டு வருவாங்க. வயது குறைந்தவர்கள், வயது கூடியவர்களை உடல் நலமில்லை, இருதய சம்பந்தமான சிரமப்படுறாங்க அப்படின்னு என்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்க. இதுதான் நான் ஆரம்ப காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த கேசஸ். இப்போ கொஞ்சம் காலமாக நான் அப்படியே பார்க்குறேன், வயது குறைந்தவர்களை வயது கூடியவர்கள் அழைத்து கொண்டு வந்து, என் பையன் சிரமப்படுறான் என்னன்னு பாருங்கள், பேரன் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான், ஒரு மாதிரியாக இருக்கான் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் என் காதால் கேட்க வேண்டியிருக்கு சார் அப்படின்னார். இது சின்ன விஷயம்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போது படிப்படியாக போகிறேன். இதை விட கடுமையாக என்னுடைய நண்பர் மருத்துவர் சிவராமன் அவர்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருக்கிற எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், சமூக சேவகர் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். என்னால் அந்த வார்த்தையை ஜீரணிக்கவே முடியாது. அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அது உண்மையும் கூட. இதுக்கு முந்தின தலைமுறையெல்லாம் தனக்கு மூத்த தலைமுறை போகிறதுக்கு வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அதை பார்த்து வருத்தப்பட்டவங்க. ஆனால் இப்போ ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இருக்கிற தலைமுறை இருக்குல்ல, அதுக்கு நினச்சா பாவமாக இருக்குது. தன்னை விட அடுத்த இளைய தலைமுறையை வழி அனுப்ப வேண்டிய துரதிர்ஷ்டத்தில் இப்போ இருக்கிற தலைமுறை இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் விழிச்சுக்கங்க அப்படின்றார். இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. நான் தான் என்னுடைய மனதில் இருக்கிற அந்த வேதனையை உங்கள் முன்னாடி இப்போ கொண்டு வரேன். எதனால் இளைய தலைமுறைக்கு ரொம்ப விரைவாக உடல் நலம் கெட்டு போகுது? முன்னெல்லாம் 80, 90, 100 இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வீட்டில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ மருத்துவமனைகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஐசியூலேயே பார்த்தாலும் 40 வயது 30 வயது. எதனால் அந்த விபத்து ஏற்பட்டது? நிறைய காரணம் இருக்குது. முதல் காரணம், அங்கிருந்த உணவு முறை வேறாக இருக்குது, இங்கிருந்த உணவு முறை வேறாக இருக்குது. அப்போ நிறைய சத்துள்ள இயற்கையான நல்ல அரிசி, நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல மாமிசம், நல்ல பால், இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருந்த தலைமுறைக்கு இயல்பாகவே கிடைச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மோசமாகிட்டே வந்தது. இப்போ எடுத்துக்கங்களேன், கத்திரிக்காயில் சொத்தை விழுந்த மாதிரி, ஒரு தாவரத்துக்குள்ளே ஒரு பூச்சி விழுந்து சொத்தையாயிட்ட மாதிரி, வீணாக போயிட்ட மாதிரி பல குழந்தைகள் உடம்புலேயே சொத்தை விழுந்துருச்சுங்க. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது. நிறைய இருதய கோளாறோட குழந்தைங்க பிறக்குது, வால்வு கோளாறோட குழந்தைங்க பிறக்குது. நோய்களே நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு. என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க ஆங்கில மருத்துவர்கள். 5 கோடி செலவாகும், 8 லட்சம் செலவாகும், அந்த குழந்தைக்கு முதுகு எலும்புக்குள்ளே எதையோ செலுத்தணும், அது எந்திரிச்சு நிற்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் விதமான நோய்கள். அந்த காலத்தில் நோய் இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு போலியோ தாக்கலையா? இருந்தது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இப்போது அது என்ன சொல்கிறது, அந்த நோய்களுடைய கொடுமையே
நம்ம அதை காது கொடுத்து கேட்க முடியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சத்துள்ள உணவுகள் வகைகள் இல்லை. பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயனம் இது உள்ள நிறைய உணவுப் பொருளை சாப்பிட வேண்டியிருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய போட்ட பேக்கடு ஃபுட்டு அதை சாப்பிட்ற கொடுமை இருக்குது. குழந்தைங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு. எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான உணவுகள் இப்போ கொடுத்து பாருங்கள். குழந்தைக்கு கடலை உருண்டை, வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து கொடுத்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஸ்நாக்ஸ் அப்படின்னா அவங்க வேறு எதையோ பார்த்து மயங்கி வச்சுருக்குறாங்க. முதல்ல நல்ல ஆகாரம் இல்லை, அப்புறம் நல்ல பழக்கம் இல்லை. இப்போ நான் மூணாவதாக சொல்ல போகிற விஷயம், நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். முன்ன இருந்ததை விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா நிறுவனங்களிலுமே ரொம்ப அதிகமாக வேலை பார்த்தா தான் தன்னை தக்க வச்சுக்க முடியும். இல்லாட்டி வேலை போயிடும், வேலை இருக்காது, வேலைக்கு போட்டி இருக்குது, அதனால் கூடுதலாக உழைக்கணும். பாருங்க, கூன் விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. இந்த கம்ப்யூட்டரில் அதிலெல்லாம் வேலை பார்க்குற பிள்ளைகள் பார்த்தா கண்ணு வீணாக போயிடுது, அப்படியே ஒரு மாதிரி கூன் விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. அங்கே அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற பானங்களும் கூட உடல் நலத்துக்கு உரியது அல்ல. ஒரு எலுமிச்சம்பழ பழத்துலேயோ ஒரு ஆரஞ்சு பழத்துலேயோ கிடைக்கக்கூடிய சாறு வெறும் டின்னில் அடைச்சிருக்கிற, பாட்டிலில் அடைச்சிருக்கிற குளிர்பானங்களில் கிடைக்க போகிறது இல்லை. இதெல்லாம் யாரும் புரிய வைக்க முடியல. அப்போ நடுத்தர வயதில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், மன அழுத்தம், மன உளைச்சல் ரொம்ப. உடம்புக்கு உடலில் ஏற்படக்கூடிய களைப்பை விட மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப வேகமாக ஒருத்தரை பாதிக்கும் உடல் நலத்தில். இதெல்லாம் கூட ஒரு கோணம், நான் சொல்லிக்கிட்டே வரதில் ஒரு கோணம். இப்போ எனக்கு இந்த கோவிட் டயத்துலேயே தன்னை விட வயதில் மூத்த பெரியவங்களை இழந்துட்டேன்னு சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனாலும் நம்முடைய உள்மனம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? கொஞ்சம் வயது கூடி ஒருவர் இறந்து போகிற போது அதில் ஏதோ ஒரு நியதி இருக்கிற மாதிரி நமக்கு தோணி போயிடுது. சரிதானே, வயசான மரணம்னு ஒன்று வரத்தானே செய்யும். முதுமைக்கு மரணங்கிறது அடுத்த படி தானே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசு அதை நியாயப்படுத்திக்குது. அது சரி, தவிர்க்க முடியாதது அந்த குடும்பத்தில் நடந்து போச்சு, தவிர்க்க முடியாதது அந்த குடும்பத்தில் நடந்து போச்சுன்னு அதை மனசு நியாயப்படுத்துது. முதியோர்களுடைய மரணத்தை 35 வயசு, 40 வயசு, 42 வயசு கேட்க முடியலையே, காது கொடுத்து கேட்க முடியலையே. அப்போது மன அழுத்தமும் மன உளைச்சலும் கூடுதலாக ஏற்படக்கூடிய ஒரு கொடுமை இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சத்துள்ள உணவு இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல இயற்கை பலம், உடல் பயிற்சி, ஓடுறது ஆடுறது, அது காலத்தில் கிணத்துல போய் குதிப்பாங்க, நீஞ்சுவாங்க, ஆற்றுல ஓடையில் எல்லாம் போய் நீச்சல் அடிப்பாங்க, தபீல்னு மேலேருந்து குதிப்பாங்க, கிராமங்களில் நடப்பாங்க 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். ஆனால் அவங்க உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருந்தது. எல்லாமே குறைஞ்சி போச்சு. நட கிடையாது, நீச்சல் கிடையாது, எந்த விதமான ஆரோக்கியமான உடலை பேணுவதற்குரிய காற்றே கிடையாது, நல்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா ஒரே குறையாக சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறானேன்னு. இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம மாற்ற முடியுமான்னா, பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத உணவு கொடுனா அவருடைய விலை என்ன? ரசாயன உரம் போடாத உணவு கொடு. நம்மாழ்வார் தரையால் அடிச்சுக்கிட்டார். எப்படி இந்த நாட்டை மாற்றணும், ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும், அவருடைய அருமெல்லாம் யாருக்கு தெரிஞ்சுது? சரி விடுங்க. இதெல்லாம் மொத்தத்தில் சமூகத்தில் பெரிய மாற்றம் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறாள், எனக்கு ரொம்ப நெஞ்சு வருத்தமான ஒரு இடம். இளம் பிள்ளைகளுடைய மரணத்துக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி, உணவு சரியில்லை, ஆரோக்கியமானது இல்லைங்கிறத தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்வே என்ன அப்படின்னு கேட்டால், ஆல்கஹால் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கிறதுக்கு உடனே அது ஒன்று தான் உலகத்திலேயே அவங்களுக்கு மருந்தான். இப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபே உடம்புக்கு கெடுதல், அப்புறம் ஆல்கஹாலும் உள்ளே போட்டால் எவ்வளோ விரைவான மரணம் வரும், எவ்வளோ விரைவாக லிவர் கெட்டு போகும். ஒரு லிவர் மருத்துவர் ஒரு பேச்சு கேட்டேன். அதிகமாக ஆல்கஹால் பயன்படுத்துகிறவர்கள் நிறுத்தினா கூட நிறுத்தி 5 வருஷம் கழித்து பேங்க்ரியாஸ்லேயும் லிவர்லேயும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. நிறுத்தி 5 வருஷம் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு.
படித்தவன் யோசிக்கிறானா? உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு பாழா போகுது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி எங்கள் இளைய தலைமுறையை அதுக்கு முந்தின தலைமுறை வழி அனுப்புகிற கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமை. தானாக கெடுற விஷயங்களையே தவிர்க்கணும். ஒரு அரசு, சமூகம் எல்லாம் பாடுபட்டு தானாக கெடுத்துக்கிறத யார் தவிர்க்கிறது? நான் கூட உங்களுக்கு புத்தி சொன்னால் கோவம் வந்துடும், இளைய தலைமுறைக்கு கோவம் வந்துடும். உங்கள் காலில் வேணா விழுந்து கேட்கட்டுமா? உங்கள் காலில் விழுந்து கேட்கட்டுமா? என் காலில் 100 பேர் விழ தயாராக இருக்கிறாங்க, கொடுங்க, நான் வேணால் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். எப்பா வேண்டாம்ப்பா, உடம்பு நீங்களே இப்படி நாசப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத வேறு எப்படி நான் கேட்க முடியும்? நாம் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கலைன்னா அது ஒன்று தான் உலகத்திலே விமோச்சனமா? மியூசிக் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, ஒரு சினிமாவுக்கு போகிறோம்னா சினிமாவுக்கு போகலாம், ஆரோக்கியமான வேறு எத்தனையும் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆக்சுவலாக கோயில் பஜனைங்கிறதெல்லாம் கூட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். அதில் டான்ஸ் ஆடுற பழக்கம் அதெல்லாம் அப்படி வந்தது தான் எல்லாமே. எத்தனை வழிமுறை இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் சிரித்து பேசுகிறது, ஹியூமர் ஷோ பார்க்குறது, ஒரு மனசு விட்டு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தானே. இது ஒன்று தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலீஃபா? நான் 40 வயசில் குடிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். பிள்ளைய அப்பா இல்லாதவன்னா விட்டுட்டு போயிடுவீங்களேப்பா? அப்பா இல்லாத பிள்ளைகளை உலகத்தில் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? யார் படிக்க வைப்பா? யார் அதுங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவா? எவ்வளோ பிள்ளைகளை அப்பா இல்லாமல் விட போகிறீங்க? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தில் குடிக்கிறாங்க. இப்போது அப்பா இல்லாத அம்மா இல்லாத பிள்ளைகளை நிறைய உண்டு பண்ணுறது ஐடியா வச்சுருக்காங்களா? இல்லை ஆண்களுக்கு ஓப்பனாகவே கேட்குறேன், எவ்வளோ பேர் விதவையாக பொண்டாட்டி விட்டுட்டு போக போகிறீங்க? எவ்வளோ கணவன் இழந்த பெண்களை இந்த சமூகம் எவ்வளோ மரியாதையாக நடத்திடுமா? அப்படி உங்களுக்கு குடிக்கிறது ஒரு ஜாலி, குடிக்கிறது ஒரு ஜோலி, குடிக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உங்களுக்கு. அதுவும் இந்த கொரோனா வந்த உடனே பலரால் குடிக்காமல் இருக்கவே முடியாதான் இவங்களாலலாம். கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. இப்படி போனால் உடம்பு என்ன ஆகும்? வாழ்க்கை என்ன ஆகும்? சத்துள்ள உணவு சாப்பிடுங்க, வேர்க்கடலை சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சத்துள்ளது சாப்பிடுங்க. யார் வேண்டாண்ணா? ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க, யார் வேண்டாண்ணா? பார்லி வாட்டர் குடிங்க, யார் வேண்டாண்ணா? பால் குடிங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. ஏற்கனவே நம்முடைய உணவு பழக்கம் சரியா இல்லை. இந்த பேக்கடு ஃபுட்டு நல்லதில்லை, ரசாயன உணவு நல்லதில்லை. எவ்வளவு ஃபெர்டிலிட்டி கேசஸ் தெரியுமா? குழந்தை பேர் உண்டு பண்ண முடியாத நிலையில் எவ்வளவு ஆண்கள் இன்றைக்கி இருக்காங்க தெரியுமா? யோசிங்கப்பா. மனசு கேட்கலை. கொஞ்சம் யோசிங்க.